எக்ஸசைஸ் 1.4 ப்ராப்ளம் 4. இந்த ப்ராப்ளத்தில் ஒரு ஃபிஷ் டேங்கை பம்ப் ஏ பி சைமல்டேனியஸாக ரன் ஆகி 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. பம்பு பி டேங்குக்கு உள்ளால் பம்ப் பண்ணக்கூடிய ரேட்டும் டேங்குக்கு வெளியே பம்ப் பண்ணக்கூடிய ரேட்டும் சேம். சப்போஸ் பம்பு பி தண்ணியை டேங்குக்கு வெளியில் பம்ப் பண்ணுது, பம்ப் ஏ டேங்குக்குள்ளால் தண்ணியை பம்ப் பண்ணுது. அப்போ டேங்கு ஃபில் பண்ணக்கூடிய டைம் 30 மினிட்ஸ் ஆகுது. அப்படின்னா ஒவ்வொரு பம்பும் தனித்தனியே டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்: லெட் டைம் டேக்கன் பை பம்ப் ஏ டு ஃபில் தி டேங்க் ஈக்குவல் டு எக்ஸ் மினிட்ஸ். பம்பு ஏ டேங்கை ஃபில் பண்ணக்கு எடுக்கக்கூடிய டைம் எக்ஸ் மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். அதே மாதிரி பம்பு பி டேங்கை ஃபில் பண்ணக்கு எடுக்கக்கூடிய டைம் ஒய்ன்னு எடுத்துக்கிடும், ஒய் மினிட்ஸ். ஸோ ஒரு மினிட்ல பம்பு ஏ டேங்கை 1/x பார்ட்டு ஃபில் பண்ணும். அதே மாதிரி ஒரு மினிட்ல பம்பு பி டேங்கை 1/y பார்ட்டு ஃபில் பண்ணுது. நான் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு, ஏயும் பியும் டுகெதராக டேங்கை 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. ஸோ 1 மினிட்ல ஏயும் பியும் டுகெதராக 1/10 பார்ட் ஆஃப் தி டேங்கை ஃபில் பண்ணுது. பம்பு ஏ ஒரு மினிட்ல 1/x பார்ட்டை ஃபில் பண்ணுது. பம்பு பி ஒரு மினிட்ல 1/y பார்ட் ஆஃப் தி டேங்கை ஃபில் பண்ணுது. ஒரு மினிட்ல பம்பு ஏயும் பியும் 1/x + 1/y பார்ட்டை ஃபில் பண்ணுது. ஆனால் ரெண்டு பம்பும் சேர்ந்து ஒரு மினிட்ல டேங்கை ஃபில் பண்ணக்கூடிய பார்ட் 1/10. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்தது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க என்னென்னா, பம்பு பி டேங்கில் உள்ள தண்ணியை வெளியே பம்ப் பண்ணுது, பம்பு ஏ டேங்குக்குள்ளால தண்ணியை பம்ப் பண்ணுது. ஸோ இப்போ டேங்கு ஃபில் பண்ணக்கூடிய டைம் 30 மினிட்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷனில் 1 மினிட்ல டேங்கு ஃபில் ஆகக்கூடிய பார்ட் 1/30. ஸோ 1/x, அதாவது 1 மினிட்ல பம்பு ஏ டேங்குக்குள்ளால பம்ப் பண்ணக்கூடிய பார்ட் 1/x பார்ட் ஆஃப் தி டேங்க். அடுத்தது 1 மினிட்ல பம்பு பி டேங்குக்குள்ளால உள்ள தண்ணியை வெளியே தள்ளக்கூடிய பார்ட் -1/y. 1 மினிட்ல இந்த சிச்சுவேஷனில் டேங்கில் ஃபில் ஆகக்கூடிய பார்ட் 1/30. கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. புட் A equal to 1/x and B equal to 1/y. Then equations 1 and 2 become, equation 1ல 1/xக்கு A போடுறேன், A plus 1/yக்கு B போடுறேன், A plus B equal to 1/10. Call it as equation 3. அடுத்த equation 2ல 1/xக்கு A போடுறேன், minus 1/yக்கு B போடுறேன், A minus B equal to 1/30. Call it as equation 4. ஸோ Cramer's rule யூஸ் பண்ணி equation 3 and 4 சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல equation 3 and 4லேருந்து டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினண்டோட ஃபர்ஸ்ட் ரோ equation 3ல ஏ பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1. இந்த டிட்டர்மினண்டோட செகண்ட் ரோ equation 4ல உள்ள ஏ பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, -1. டெல்டாவை எவாலுவேட் பண்ணுறேன். டெல்டா ஈக்குவல் டு 1 × -1 -1 -1 × 1 1.
So minus 1 is minus 2. Delta யோட வேல்யூ delta equal to minus 2. அடுத்தது டெல்டாலேருந்து டெல்டா 1 கண்டுபிடிக்கிறேன். டெல்டாலேருந்து டெல்டா 1 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை இக்குவேஷன் 3 and 4ல் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 1/10, 1/30. ஸோ இதுதான் டெல்டா 1. டெல்டா 1 எவாலுவேட் பண்ணுறேன். 1/10 into minus 1 minus 1/10 minus 1 into 1/30 1/30 சிம்பிளை பண்ணுவோம். ஈக்குவல் டு எல்சிஎம் 30 minus 3 minus 1 delta 1 equal to minus 4/30 equal to minus 4/30 cancel பண்ணுறேன். delta 1 equal to minus 2/15. அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறேன். டெல்டா 2 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தை இக்குவேஷன் 3 and 4ல் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 2, இந்த டெல்டா 2ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 into 1/30 1/30 minus 1/10 into 1 1/10 சிம்பிளை பண்ணுவோம். எல்சிஎம் 30 1 minus 3 delta 2 equal to 1 minus 3 is minus 2 divided by 30 equal to minus 2 and 30 cancel பண்ணுறேன். delta 2 equal to minus 1/15. Kramer's rule யூஸ் பண்ணி a equal to delta 1 by delta, a equal to delta 1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். delta 1 வந்து minus 2/15 divided by delta வந்து minus 2. a equal to minus minus cancel ஆகும். 2/15 into 2. so 2 cancel ஆகும். 1/15. b equal to delta 2 by delta, delta 2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். minus 1/15 divided by delta ஓட வேல்யூ minus 2. minus minus cancel ஆகுது. b equal to 1/2 into 15 equal to 1/30. a equal to 1/15. a வந்து 1/x. so 1/x equal to 1/15, x equal to 15. b equal to 1/30, but b equal to 1/y. 1/y equal to 1/30, so y equal to 30. Hence the pump A can fill the tank in 15 minutes, and the pump B can fill the tank in 30 minutes.